வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இயற்கை நாம எதிர்பார்க்காத பல்வேறு ஆச்சரியங்களை கொண்டது. அப்படி இயற்கையாவே உருவான சில வினோதமான கடற்கரைகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பிங்க் பீச், கொமோடோ ஐலாண்ட், இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவை சேர்ந்த 17,000 தீவுகள்ல ஒண்ணுதான் இந்த கொமோடோ ஐலாண்ட். இதுல வரக்கூடிய கொமோடோன்ற பேரை இதுக்கு முன்னாடியே நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது எங்கன்னா கொமோடோ டிராகன் அழைக்கப்படுற இந்த உலகத்தோட மிகப்பெரிய ரெப்டைலோட பெயர் தான் இந்த கொமோடோ டிராகன்றது. இதை கேட்கும்போது இந்த கொமோடோ டிராகனை மையப்படுத்தி தான் இந்த தீவுக்கு கொமோடோ ஐலாண்ட் பெயர் வந்துச்சான்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா அது உண்மை கிடையாது. இந்தோனேஷியாவில் இந்த கொமோடோ உட்பட சில தீவுகள்ல தான் இந்த ரெப்டைல்ஸ்ன்றது அதிக அளவுல வாழ்ந்து வருதான். அதன் காரணமா தான் அந்த ரெப்டைலுக்கு கொமோடோ டிராகன் பெயர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த தீவோட கடற்கரையில் இருக்க மணல்ன்றது பிங்க் நிறத்துல காணப்படுது. உலகத்திலேயே இந்த கடற்கரை உட்பட மொத்தமாவே 7 கடற்கரைகள்ல தான் இந்த மாதிரி பிங்க் சாண்ட் காணப்படுதான். இது எப்படி உருவாயிருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, ஒயிட் சாண்டும் ரெட் சாண்டும் கலந்ததால தான் இப்படி ஒரு நிறத்துல இந்த கடற்கரையில் இருக்க மணல்ன்றது காட்சியளிப்பதா சொல்றாங்க. அண்ட் இந்த தீவு ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் ஒரு ஃபேமஸ் டைவிங் ஸ்பாட்டாகவும் பார்க்கப்பட்டு வருது. கிளாஸ் பீச், கலிபோர்னியா. அமெரிக்காவோட கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு வினோதமான பீச் தான் இந்த கிளாஸ் பீச். இதுக்கு காரணம் இந்த கடற்கரையில காணப்படக்கூடிய சில பளபளப்பான பொருட்கள் தான். இதை பார்க்கும்போது இவையெல்லாம் கூழாங்கற்களோன்னு கூட ஒருத்தர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவை கூழாங்கற்கள் கிடையாது, இவையெல்லாம் கண்ணாடி துண்டுகள். இது எப்படி உருவாச்சுன்னு சொல்றாங்கன்னா, 1920களில் இருந்து 1940கள் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த இடம் ஒரு குப்பை கொட்டும் இடமா இருந்திருக்கு. அந்த சமயத்துல கண்ணாடி பொருட்கள் ஆரம்பிச்சு பல்வேறு வகையான குப்பைகளை இந்த கடற்கரையில கொண்டு வந்துதான் கொட்டுவாங்களாம். இதை கேட்க உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம், பட் அந்த சமயத்துல அப்படி ஒரு பிராக்டிஸ் இருந்திருக்கு போல. அப்படி கொட்ட ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி எப்பெல்லாம் குப்பைகள் அதிகமா சேர ஆரம்பிக்குதோ அப்ப அந்த நகர நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தீ வச்சு விட்டுருக்காங்க. இதனாலேயே அந்த குப்பை ரொம்ப டென்ஸா ஒரு கட்டத்துல மாற ஆரம்பிக்குது. அண்ட் இதுக்கு மேல அங்க டம்ப் செய்ய முடியாதுன்ற ஒரு கட்டம் வரவும் வேற ஒரு இடத்துக்கு அந்த டம்ப் சைட்டா மாத்தி இருக்காங்க. அண்ட் அந்த சமயத்துல பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்படாததால வெறும் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸும் மெட்டல்ஸும் கிளாஸஸும் தான் இருந்திருக்கு. அண்ட் பல வருட கால இடைவெளியில அங்கிருந்த மக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மக்கி போயிருக்கு. அண்ட் மெட்டல்ஸ் எல்லாம் இவங்களே சுத்தம் பண்ணி எடுத்திருக்காங்க. மிச்சம் இருந்தது வெறும் உடைந்து போன கண்ணாடி துண்டுகள் மட்டும்தான். அவை தொடர்ச்சியா கடல் நீரால கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கப்பட்டு இந்த கூழாங்கல் மாதிரியான ஒரு வடிவத்துக்கு வந்திருக்கு. சொல்ல போனா இந்த பீச்ல மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. அண்ட் காலப்போக்கில் அந்த நகரமே எதிர்பார்க்காதபடி ஒரு வித்தியாசமான பீச்சாவும் இது மாறி இருக்கு. அண்ட் இதை பேஸ் பண்ணியே அதுக்கு கிளாஸ் பீச்னு பெயர் வச்சிருக்காங்க. ஷெல் பீச், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டா ஆயிரக்கணக்கான பீச்சஸ் அந்த நாடு பூராவும் இருக்கு. அதுல ரொம்பவே வித்தியாசமான ஒரு பீச் தான் இந்த ஷெல் பீச். இங்க சின்ன சின்னதா லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான சிப்பிகளை நம்மளால பார்க்க முடியும். இதன் காரணமா தான் இந்த பீச்சுக்கு ஷெல் பீச்னு பெயரும் வந்தது. ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டா ஆயிரக்கணக்கான கடற்கரைகள் இருக்கும்போது எப்படி இந்த பீச்ல மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான ஷெல்ஸ் உருவாகிருக்குன்னு பார்க்கும்போது இந்த இடத்தோட அமைவிடம் அந்த மாதிரின்னு சொல்றாங்க. இந்த ஷெல்ஸை உருவாக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ்வதற்கான தகுந்த சூழ்நிலை அந்த கடல் பகுதியில் நிலவி இருக்கு. அண்ட் அதுக்கு அங்க நிலவக்கூடிய வெதர் கண்டிஷனும் ரொம்பவே ஆப்டா இருந்திருக்கு. இதன் காரணமாவே அந்த சிப்பிகளை உருவாக்கக்கூடிய உயிரினங்கள் அங்க பல்கி பெருக ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில அதுக்கு நேச்சுரல் பிரெடேட்டர்ன்றது எதுவுமே கிடையாது. இயற்கையா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாததன் காரணமா நார்மலா ஒரு உயிரினம் பல்கி பெருகுவதை விட இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட வகை உயிரினம் பன்மடங்கு அதிகமா இது பல்கி பெருக ஆரம்பிச்சது. அண்ட் இந்த பீச்ல ஷெல் டெபாசிட்ஸ் எப்ப ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இங்க ஷெல் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் இந்த 4000 வருடங்கள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சின்ன சின்ன சிப்பிகள் இங்க உருவாகி இருக்கு. இந்த பீச்சோட தனித்தன்மையை பார்த்துட்டு இத வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாவும் அறிவிச்சிருக்காங்க. பாப்பாகோலியா கிரீன் சாண்ட் பீச், ஹவாய். ஹவாயோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பீச் தான் இந்த கிரீன் சாண்ட் பீச். உலக அளவில் எடுத்துக்கிட்டாவே பச்சை நிற மணலை கொண்ட பீச்சஸ்னு மொத்தமே 4 தான் இருக்கான். அதுல இந்த பீச்சும் ஒண்ணு. இப்படிப்பட்ட பச்சை நிற மணல் இங்க உருவாவதற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய எரிமலைகள்னால தான் இப்படி பச்சை நிற மணல் உருவானதா ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஹவாயை பொறுத்த வரைக்கும் அதிகமான எரிமலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்னா பார்க்கப்படுது. ஹவாயோட 8 முக்கியமான தீவுகள்லயே கிட்டத்தட்ட 15 எரிமலைகள் அமைஞ்சிருப்பதா சொல்றாங்க.
ஹவாயில எரிமலை வெடிப்புன்றதும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. இதனாலேயே அங்க புதிய நிலப்பரப்புகளும் உருவாகிட்டே இருப்பதா சொல்றாங்க. அப்படி இந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு எரிமலை வெடிப்புக்கு பிறகுதான் இந்த பீச்ல இருக்க மணல் பச்சை நிறத்துல மாறினதா சொல்றாங்க. இது இப்ப நடக்க கிடையாது, 40,000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததா சொல்றாங்க. புனாலு பிளாக் சாண்ட் பீச், ஹவாய். ஹவாயில் இருக்கக்கூடிய இன்னொரு வித்தியாசமான பீச் தான் இந்த பிளாக் சாண்ட் பீச். இந்த பீச்சுக்கு ஏன் இந்த பெயர் வந்ததுன்றதுக்கான அர்த்தம் இந்த போட்டோவை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். எஸ், இந்த பீச் முழுக்க முழுக்க கருப்பு மணலால நிரம்பி இருக்கு. சரி, இது எப்படி உருவானதா சொல்றாங்கன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பகுதியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் போது லாவா கொஞ்சம் கொஞ்சமா கடலை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வர ஆரம்பிச்ச லாவா புதிய நிலப்பகுதிகளையும் உருவாக்க ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு டைம்ல அது கடல்ல போய் சேரணும் இல்லையா, அப்போ தொடர்ச்சியா பயங்கர சூடா இருக்க லாவாவும் கோல்டா இருக்க கடல் நீரும் மோதிக்கிட்டதன் காரணமா அங்க பயங்கரமான வெடிப்புகள் உருவாகி அதுல உருவான பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு இந்த பிளாக் சாண்ட் பீச் உருவானதா சொல்றாங்க. இந்த பீச் வெறுமனே டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மட்டுமே கிடையாது. இங்க பல நூறு வருடங்களா கடல் ஆமைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாவே இந்த பீச்சை பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க. பாம் ஜுமேரா, துபாய். இந்த லிஸ்ட்ல இது வரைக்கும் இயற்கையா உருவான பீச்சஸ் பத்தின தகவல்களை தான் பார்த்திருக்கோம். ஆனா ஒரு சேஞ்சுக்கு முழுக்க முழுக்க மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு பீச், ஐலாண்ட், இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்படி முழுக்க முழுக்க மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் துபாயில இருக்கக்கூடிய இந்த பாம் ஜுமேரா. ஆக்சுவலா இது பாம் ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல உருவாக்கப்பட்ட ஒரு தீவு கூட்டம்னு கூட சொல்லலாம். துபாயில முன்னெடுக்கப்பட்ட ஃபியூச்சரிஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ்ல இதுவும் குறிப்பிட வேண்டிய ஒன்னா இருக்கு. அண்ட் இப்படி உருவாக்கப்பட்ட ஐலாண்ட்ஸ்ல இருக்க வீடுகளை வாங்குறதும் ஒன்னும் சாதாரண வேலை கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியதும் இருந்தது. இருந்தாலும் 2000கள் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பல முறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இதோட காம்ப்ளெக்ஸான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரணமாவே. இருந்தாலும் 2010க்குள்ளேயே ஆல்மோஸ்ட் இதுல பெரும்பாலான தீவுகள் உருவாக்கப்பட்டு நிறைய குடும்பங்கள் அங்க குடியேறியும் இருந்தாங்க. ஆனா இந்த தீவு கூட்டம் நிரந்தரமா இருக்குமான்றது ஒரு சந்தேகமான விஷயம் தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த தீவை உருவாக்குனதுல இருந்து நாசா டைம் பை டைம் அவங்களோட சேட்டலைட்ஸை பயன்படுத்தி இந்த தீவுகளை மானிட்டர் பண்ணிட்டே வர்றாங்களாம். அப்படி மானிட்டர் பண்ணதுல அவங்களுக்கு ஒரு கன்சர்னான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த 5 மில்லிமீட்டர் அளவுக்கு கடல்ல மூழ்கிட்டு இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு அலார்மிங்கான விஷயமும், இப்படியே போச்சுன்னா இந்த தீவு கூட்டத்துக்கு அது நல்லதே இல்லைன்ற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்லி இருந்தாங்க. ஆனா இந்த தீவு கூட்டத்தை உருவாக்கின அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இதனால பெருசா எந்த பிரச்சனையும் உருவாக்க போறதில்லைன்ற மாதிரியான தகவலை தான் சொல்லி இருக்காங்க. இப்போதைக்கு அங்க எதுவும் பிரச்சனை இல்லை தான். ஆனா எதிர்காலத்துல நிலைமை எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சோ இவைதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில வித்தியாசமான பீச்சஸை பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.